8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல எண்கள் சாப்டர்ல எடுத்துக்காட்டு 1ல் 19 எந்த விகிதமுறு எண்களை கூட்ட மற்றும் கழிக்க அவை 3 1/2 + 1 3/4 + 2 3/8 என்ற கூடுதலை அருகிலுள்ள முழு எண்ணாக மாற்றும் என காண்க. இங்க வந்து எந்த விகிதமுறு எண்களை கூட்ட மற்றும் கழிக்க அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இதனுடைய கூட்டுப்பலனை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அதாவது கூடுதலை முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கூட்ட, கழிக்க அப்படின்றதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதனுடைய கூடுதலை முதல்ல கண்டுபிடிக்க போறோம். இதுல வந்து எல்லாமே கலப்பு பின்னமா இருக்கு. அதனால முதல்ல தகா பின்னமா மாத்த போறோம். 2 3 6 6 1 7 அப்போ 7/2 பிளஸ் 1 4 4 4 3 கூட்டினா 7 7/4 பிளஸ் 8 2 16 16 3 19 19/8. இப்ப இந்த மூன்று விகிதமுறு எண்களையும் பகுதி பாருங்க வெவ்வேறு எண்களா இருக்கு. அதாவது வேற்றின பின்னங்களா இருக்கு. அதனால நம்மளால கூட்ட முடியாது. முதல்ல இத ஓரின பின்னங்களா மாத்தணும். ஓரின பின்னங்களா மாத்துறதுக்கு இந்த 2 4 8 பகுதியில் உள்ள எண்களுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும். அப்போ மீச்சிம ஈக்குவல் டு 2 × 2 × 2. முதல்ல இந்த ரெண்டையும் பெருக்கிக்கங்க. ஈஸியா 2 4 அடுத்தது கீழே இந்த 2 கீழே கொண்டுட்டு வந்துடணும். அடுத்தது 4 2 8. இந்த 2 × 2 × 2 பெருக்கிறப்போ தப்பு விட்டுறக்கூடாது. எப்பயுமே வந்து என்ன தவறு செய்வோம் அப்படின்னா, முவி 2 6 அப்படின்னு பெருக்கி போட்டுருவாங்க. அதனால அது மாதிரி பெருக்கக்கூடாது. முதல்ல இந்த 2யும் 2யும் பெருக்கணும். 2 4 போட்டுட்டு அடுத்த 2யும் பெருக்கணும். அப்ப 4 2 8. இது மாதிரி ஈஸியான ஸ்டெப்ஸை வந்து நல்லா நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இங்க பாருங்க, இந்த வேற்றின பின்னங்களை எல்லாம் வந்து நம்ம மீச்சிமா 8 இருக்கு இல்லையா? இது மாதிரி பகுதியில 8 வர்ற மாதிரி நம்ம ஓரின பின்னங்களா மாத்தணும். இது மாதிரி வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களா மாத்த தெரியும்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இப்போ எப்படி மாத்துறது அப்படின்னு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பகுதியில 8 இருக்கு. அதனால இந்த விகிதமுறு எண்ணை மாற்ற தேவையில்லை. இந்த 2 மட்டும் மாத்த போறோம். அப்போ 7/2 இது மாதிரி பெரிய பை போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கேயும் ஒரு இன்ட்டு இங்கேயும் ஒரு இன்ட்டு 2 வந்து எதால பெருக்குனா 8 கிடைக்கும்னு பார்க்கணும். அப்ப 4ஆல பெருக்குனா கிடைக்குது. அதனால 4 இங்கேயும் 4 ஈக்குவல் டு 7 நாங்க 28/8. அடுத்தது 2வது பின்னம் 7/4. அதே மாதிரி பெருக்கல் போட்டுக்கங்க. 4 வந்து 1 நாங் 4 2 நாங் 8 2ஆல பெருக்குனா கிடைக்கும். அதனால 7 2 14/8. இப்ப பாருங்க இங்கேயும் பகுதியில 8 வந்துருச்சு, இங்கேயும் 8 வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த மாற்றி அமைக்கப்பட்ட பின்னத்தை தான் எழுத போறோம். 7/2 வந்து மாற்றி அமைச்சது வந்து 28/8 பிளஸ் 7/4 மாற்றி அமைச்சது வந்து 14/8 பிளஸ் 19/8. இப்ப பாருங்க எல்லாமே ஓரின பின்னங்கள் ஆயிடுச்சா? இப்போ இது மாதிரி பெரிய பை போட்டுக்கங்க. பகுதியில 8ன்னு போட்டுக்கணும். அடுத்தது 28 பிளஸ் 14 பிளஸ் 19. இப்ப தொகுதியில உள்ள எண்களை எல்லாம் கூட்டணும். இந்த 3ஐயும் கூட்டினா 61/8ன்னு கிடைக்குது. அடுத்தது இத வந்து கலப்பு பின்னமா மாத்திரணும். கலப்பு பின்னமா மாத்த தெரிஞ்சவங்க கட்டாயமா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. 61 8ஆல வகுக்கணும். 7 8 56ன்னு வரும். அடுத்தது அதுல வந்து மீதி 5 கிடைக்கும். இப்போ இத வந்து கலப்பு பின்னமா மாத்துறதுக்கு இது மாதிரி ஈவுல ஆரம்பிச்சு மீதிக்கு போகணும். அடுத்தது மீதியில இருந்து வகுக்கும் எண்ணுக்கு போகணும். அப்ப வந்து 7 5/8. இப்போ நம்ம வந்து இந்த குடுத்திருக்கிற கணக்குக்கு கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம். 7 5/8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கணக்குல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு? இப்ப நம்மளுக்கு கேட்டிருக்க இந்த கொஸ்டினை பாருங்க. எந்த விகிதமுறு எண்களை கூட்ட மற்றும் கழிக்க அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற விடை வந்து 7 5/8ன்னு கிடைச்சிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 அப்படின்ற ஒரு முழு எண் இருக்கு பாத்தீங்களா? அதனால இந்த விகிதமுறு எண் எங்க அமையும்னா 7 அடுத்தது அதற்கு அடுத்த எண் 8 இந்த ரெண்டுக்கும் இடையில தான் வந்து 7 5/8ன்ற எண் அமையும். இப்போ இந்த கொடுத்திருக்கிற இந்த விகிதமுறு எண் 7 அதுக்கு இந்த முழு எண் 7 இருக்கு. 7க்கு அடுத்த எண் 8 இந்த 7க்கும் 8க்கும் இடையில தான் இந்த விகிதமுறு எண் அமையும்.
இப்ப 7 5/8ல இருந்து எந்த எண்ணை கழிக்க போறோம்னு பாருங்க. இந்த 5/8 மட்டும் கழிச்சுரும். கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த 7 மட்டும் தான் கிடைக்கும். அப்போ 7 5/8ல இருந்து 5/8 கழிச்சோம்னா ஒரு முழு எண் கிடைச்சிருச்சு. அதே போல கூட்டுறதுக்கு பாருங்க 7 5/8 வந்து 7 + 5/8ன்னு எழுதிக்கிறோம். பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க பகுதி 8 இருக்கு இல்லையா? அதனால இங்கேயும் பகுதி 8ன்னு போட்டுக்கங்க. இங்க வந்து 5ஓட எந்த எண்ணை கூட்டினா இந்த 8 கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. அப்போ 3 கூட்டினா கிடைக்கும். அப்போ 5 + 3 8ன்னு கிடைச்சிருச்சு. அதனால அடுத்த ஸ்டெப் பாருங்க 7 + 8/8. அப்போ ஓரெட்டு 8 ஓரெட்டு 8. அப்போ 7 + 1 = 8. அப்போ 7 5/8 8ஓட 3/8 கூட்டுனோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற முழு எண் 8. அப்ப கேட்டுக்க கொஸ்டின் வந்து 7 5/8ல இருந்து 5/8 கழிச்சோம்னா 7 என்ற முழு எண் கிடைக்கும். 7 5/8ஓட 3/8 கூட்டினா 8 என்ற முழு எண் கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.